காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தி படிச்சோம். அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய கண்டினியூட்டியா நம்ம என்ன பார்க்க போறோம்னு நீங்க பாத்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 2.3ல இருந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சாரி ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? ஸோ பாருங்க, பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தி படிக்க போறோம். ஸோ அதுல ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து அடிஷன், அனதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ அடிஷன்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா வந்து ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. சிம்பிள் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஸோ டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஒன்னு வந்து Z1, அனதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் Z2. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த ரிசல்ட் என்னவா தான் வரும்? காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான் வரும். இதுக்கு என்ன பேருன்னா கால்ட் அஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ Z1ஐயும் Z2ஐயும் நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா அகைன் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு பொருந்தும். அதே மாதிரி பாருங்க, மல்டிபிகேஷன் ப்ராப்பர்ட்டிக்கு பாருங்க. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. ஒன்னு வந்து Z1, அனதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் Z2. ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன பண்ண போறேன்னா வந்து மல்டிபிளிகேஷன் பண்ண போறேன். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நீங்க மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா அகைன் எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு இது வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்க, இஸ் கால்ட் அஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா Z1 and Z2. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ண வரக்கூடிய ஆன்சர். தட் மீன்ஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2ஐயும் Z2 பிளஸ் Z1 இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் நான் வந்து என்ன பண்றேன், மாத்தி வந்து ஆட் பண்றேன். ஸோ Z1 Z2 ஆட் பண்ணாலும் வரக்கூடிய ரிசல்ட்டும் Z2ஐயும் Z1ஐயும் ஆட் பண்ணாலும் வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும்? சேமா வந்துச்சுன்னா இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி? இஸ் கால்ட் அஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாத்தீங்கன்னா அதே இது மல்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா Z1 Z2 நான் மாத்தி என்ன பண்றேன், மல்டிபிகேஷன் பண்றேன். ஸோ அதே இது நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல Z2 Z1 இங்கே என்ன பண்றேன், நான் மாத்தி மல்டிபிகேஷன் பண்றேன். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து சேம் ஆன்சர் வந்து கொடுத்தாங்கன்னா இது என்ன ப்ராப்பர்ட்டினா இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேவை. Z1 Z2 Z3. சரிங்களா? இங்க பாருங்க, Z1ஐயும் Z2ஐயும் ஆட் பண்ணிக்கிட்டு அதை Z3 கூட ஆட் பண்ணா வரக்கூடிய ரிசல்ட்டும், அடுத்து பார்த்தா ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா Z2ஐயும் Z3ஐயும் ஆட் பண்ணிக்கிட்டு அதை Z1 கூட ஆட் பண்ணா வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும்? சேமா இருந்துச்சுன்னா இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட் தான். அதே மாதிரி மல்டிபிளிகேஷனையும் அதே மாதிரி தான் வரும். Z1ஐயும் Z2ஐயும் மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய ரிசல்ட்டை Z3 கூட நான் மல்டிபிளிகேஷன் பண்ணா இதனுடைய அவுட்புட்டும், ஸோ Z2ஐயும் Z3ஐயும் மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு அந்த ஆன்சரை Z1 கூட நான் மல்டிபிளிகேஷன் பண்ணா வரக்கூடிய ரிசல்ட்டும் எப்படிதான் இருக்கும், நமக்கு வந்து சேமா இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க, சாட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? சாட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆடியோ வந்து கிளியரா கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஆடியோ வந்து கிளியரா கேக்குதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆடியோ வந்து கிளியரா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது அனதர் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க, த அடிட்டிவ் ஐடென்டிட்டி. நல்லா கவனிங்க, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. வாட் இஸ் கால்ட் அஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி? இங்க பாருங்க, ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நல்லா கவனிங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எந்த நம்பர் கூட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதே அவுட்புட் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துச்சுன்னா அதை நம்ம எந்த நம்பரை ஆட் பண்றோமோ அதுக்கு பேர் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. பாருங்க, சிம்பிளா சொல்றா ஒரு 5 இருக்கு. 5 கூட நம்ம எந்த நம்பரை ஆட் பண்ணா 5 வரும்? 0 ஆட் பண்ணா 5 வரும். அப்ப இந்த 0க்கு பேரு தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க, அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ஒரு நம்பரை ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த நம்பரை ஆட் பண்ண சொல்ல எனக்கு வந்து அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து அவுட்புட்டா வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேருன்னா அவுட்புட்டா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம எந்த நம்பரை ஆட் பண்றோமோ அந்த நம்பருக்கு என்ன பேருன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு பேர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு இருக்கு பாருங்க, மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி.
அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு நம்பர் கூட நான் மல்டிபிகேஷன் பண்ண போறேன் சரிங்களா? அப்ப எனக்கு அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் அவுட்புட்டா கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேரு இப்போ ஒரு நம்பர் கூட எந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 5 கூட நான் எந்த நம்பரை வந்து மல்டிபிகேஷன் பண்ணா எனக்கு அதே ஆன்சர் 5 வரும்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் 1 தான் அப்போ இந்த 1க்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி சரிங்களா? சோ இந்த இடத்துல 0 இஸ் கால்ட் அஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி, 1 இஸ் கால்ட் அஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இந்த நம்பர் வச்சிருக்கேன். சோ இந்த 5 இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன்னா அந்த இடத்துல 0 ஐன்னு ஒரு டேம் இருக்கு சரிங்களா? சோ நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் கால்ட் அஸ் 0 அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் கால்ட் அஸ் 1ன்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்? அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5th ப்ராப்பர்ட்டி பாருங்க, அடிட்டிவ் இன்வெர்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ஸோ கவனிங்க கேர்ஃபுல்லா. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட நான் என்னமோ ஒரு நம்பரை ஆட் பண்ண போறேன் சரிங்களா? என்னமோ ஒரு நம்பரை ஆட் பண்ண போறேன். அப்போ அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ஆட் பண்ணும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 0 வந்துச்சுன்னா அப்போ இந்த 0க்கு என்ன பேரு நம்ம ஆல்ரெடி முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட்ட போறேன். அப்போ எனக்கு இந்த ரெண்டையும் சேர்த்தா எனக்கு 0 வந்துச்சுன்னா அதுக்கு பேரு நல்லா கவனிங்க, அதுக்கு பேர் என்னன்னா அடிட்டிவ் இன்வெர்ஸ். அப்ப நான் எந்த எலமெண்ட்டை ஆட் பண்றனோ அந்த எலமெண்ட்டுக்கு பேரு அடிட்டிவ் இன்வெர்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல இசட் உடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் யாருன்னா மைனஸ் இசட் சொல்லுவாங்க. ஓகே, இசட் உடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் வந்து மைனஸ் இசட் சரிங்களா? இப்ப அதே மாதிரி பாருங்க மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னா என்ன அர்த்தம்? சோ ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட அகைன் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிபிளிகேஷன் பண்ண போறேன். எனக்கு இதனோட ஆன்சர் வந்து மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எலமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்ன பேருனா அப்ப நமக்கு எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்றோமோ அதுக்கு பேர் வந்து மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ் சரிங்களா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ண சொன்னா எனக்கு ஆன்சர் 1 வந்துச்சுன்னா நான் எந்த நம்பரை வச்சு மல்டிபிளிகேஷன் பண்றனோ அந்த நம்பருக்கு என்ன பேருன்னா மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ்ன்னு பேரு சரிங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ரொம்ப சிம்பிள் தான், ஆல்ரெடி படிச்சதுதான். ஸோ இந்த Z1 இன்டு Z2 பிளஸ் Z3 என்ன பண்ண போறேன், இந்த Z1 காம்ப்ளெக்ஸ் நம்பரை இந்த ரெண்டுக்குமே தனித்தனியா மல்டிபிளிகேஷன் பண்ணும். அப்ப இங்க பாருங்க Z1 Z2 பிளஸ் Z1 Z3 அண்ட் அகைன் பாருங்க இந்த மல்டிபிளிகேஷன் வந்து லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த Z3 அந்த Z1க்கும் Z2க்கும் கொடுத்தீங்கன்னா எப்படி எழுதலாம், Z1 Z3 பிளஸ் Z2 Z3ன்னு வரும். இந்த இடத்துல அவுட்புட்டா வரும். ஓகே, புரிஞ்ச ஸ்டூடெண்ட் ரிப்ளை பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல உங்களுடைய கமாண்ட் ரிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆடியோபிளா இருக்கா? ஸ்கிரீன் தெரியுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆடியோபிளா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. உங்களுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வாய்ஸ் கிளியரா இருக்கா? அடுத்த ஸ்லைட் போலாமா? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த ஸ்லைட் போலாமா? சாட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. அடுத்த ஸ்லைடு சம்முக்குள்ள பார்ப்போம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த சம்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சரிங்களா? கேர்ஃபுல்லா கவனிச்சிங்க. ஒரு நோட் ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. டவுட்டான இடத்துல வந்து நீங்க இந்த சம்மை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கடைசியில் கால் பண்ணி கேளுங்க சரிங்களா? ஸோ வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆச்சுன்னா உனக்கு உடனே ரிப்ளை பண்ணுங்க. இன்ஷால்லா கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாய்ஸ் வந்து பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா வந்து நீங்க ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? பாருங்க சம் பாருங்க. Question number 1, exercise 2.3, question number 1. If Z1 equal to, sorry, இதுக்கு முன்னால previous ஒரு slide வரும், I think, wait. Okay, no slide, okay, thank you. இங்க பாருங்க, question number 1 பாத்தீங்கன்னா, if Z1 equal to 1 minus 3i, Z2 equal to minus 4i, and Z3 equal to 5, then show that 19. ஓகேங்களா? அப்ப என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்கன்னா நம்பர் 1 Z1 plus Z2 plus Z3 equal to Z1 plus Z2 plus Z3 என்ன பண்ணா ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்ணணும் வந்து ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் 2.1 2.2 டிஸ்கஸ் பண்ணியாச்சு சரிங்களா? பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் இங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். Z1 plus Z2 plus Z3. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு பிராக்கெட்டுக்குள்ள Z1 plus Z2 இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ண போறேன். பாருங்க Z1 plus Z2 equal to Z1 உடைய ஆன்சர் இருக்கு பாருங்க 1 minus 3i
பிளஸ் Z2 ஓட ஆன்சர் -4i. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ரியல் நம்பரை தனியாகவும் இமேஜினரி நம்பரை தனியாகவும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு ரிசல்ட் முடிஞ்சு போச்சு. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 -7i. ஸோ இந்த -3ஐயும் இந்த -4ஐயும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா -7i மாறிடும். அப்ப நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா Z1 பிளஸ் Z2 ஓட ரிசல்ட் வந்தாச்சு. சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன போறோம், ஹோல் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 பாருங்க, Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3னா Z1 பிளஸ் Z2 ஓட ஆன்சர் 1 -7i பிளஸ் போடுங்க. அடுத்து Z3. ஸோ அப்ப இந்த Z3 ஓட ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க, Z3 ஓட ஆன்சர் 5 இருக்கிறதுனால நீங்க 5 இன்புட் பண்ணுங்க. இப்ப அதே மாதிரி ரியல் நம்பரையும் ஆட் பண்ணுங்க. அப்ப இங்க 1 இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா 5 இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் த ஆன்சர், 6 -7i வரும். ஸோ நான் ரியல் நம்பரை தனியா எழுதி காட்டியிருக்கேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 6 -7i, திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ லெஃப்ட் ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் ஆன்சர் பாருங்க. ரைட் ஆன்சர் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3. ஓகேங்களா? இப்போ நமக்கு பிராக்கெட்டுக்குள்ள Z2 பிளஸ் Z3 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், Z2வையும் Z3 ஆட் பண்ண போறேன். அங்க பாருங்க, Z2 பிளஸ் Z3 ஈக்குவல் டு Z2 ஓட ஆன்சர் -4i பிளஸ் Z3 ஓட ஆன்சர் 5 எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா ரிசல்ட் வந்துச்சு. அடுத்து இந்த ரிசல்ட்டை Z1 கூட ஆட் பண்ணணும். அப்ப Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஈக்குவல் டு Z1 ஓட ஆன்சர் 1 -3i, அதை எழுதிக்கிங்க, பிளஸ் போட்டுக்கங்க. அடுத்து Z2 Z3 ஓட ஆன்சர் -4 பிளஸ் 5, அதையும் எழுதிக்கிங்க. ஸோ இப்போ ரியல் நம்பரையும் ஆட் பண்ணுங்க, அண்ட் இமேஜினரி நம்பர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர், ஸோ தனியா எழுதி காட்டிருக்கேன், எழுதுன அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரியலாம் எழுதிக்கிங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 -7i. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் பாருங்க, ரெண்டுமே எப்படி இருக்கும், நமக்கு சேமா இருக்கும். அப்படி சேமா இருந்துச்சுன்னா 1 ஈக்குவல் டு 2, therefore the ரிசல்ட் ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சம் புரிஞ்சுச்சா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சாட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே அத்திக், ஓகே ஃபைன். முகமது சம்திங் ஐ டோன்ட் நோ. தேங்க் யூ. ஸோ ஆடியோ பிரேக் ஆச்சுன்னா உடனே நீங்க என்ன பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, சப்டிவிஷன் கொஸ்டின் நம்பர் 1லேயே சப்டிவிஷன் 2 பாருங்க. இங்க மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. Z1 Z2 into Z3 equal to Z1 into Z2 Z3. அவங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் எழுதுன பாருங்க, அதே சம் தான். சப்டிவிஷன் 2 மட்டும் மாத்திருக்காங்க. அப்ப நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா Z1 into Z2. சரிங்களா? இப்போ பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Z1 into Z2 இருக்கிறதுனால அதை எழுதிக்கிறேன். So Z1 into Z2 equal to first Z1, what is the answer, 1 -3i into Z2 answer -4i. ஸோ இப்போ இந்த -4ஐ நேரா என்ன பண்ணுங்க, உள்ள கொண்டு நீங்க மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர், ஸோ இந்த 1க்கும் நீங்க மல்டிபிகேஷன் பண்ணணும், ஆல்சோ -3iக்கு மல்டிபிகேஷன் பண்ணா 4i plus 12i into i square. ஓகேங்களா? வாட் இஸ் i square ஆன்சர், i square is called as -1. அப்ப -4i plus 12 into -1. ஸோ இந்த மைனஸ் நீங்க உள்ள கொண்டு 12க்கு மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா -4i and -12. ஓகேங்களா? அப்போ Z1 Z2 ஓட ரிசல்ட் நமக்கு கிடைச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த Z1 Z2வை Z3 கூட மல்டிபிகேஷன் பண்ணணும். அப்ப எழுதுறேன் பாருங்க, Z1 Z2 into Z3 equal to, so Z1 Z2 ஓட ஆன்சர் மேல இருக்கு பாருங்க, -4 -12 into Z3 ஓட ஆன்சர் இருக்கு பாருங்க 5 இருக்கு. ஓகேங்களா? Z3 ஓட ஆன்சர் 5. சோ இப்போ இந்த 5 கொண்டு நேரா உள்ள கொண்டு நீங்க மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் -20i -16 வரும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் ஆன்சர் வாங்க. ஸோ ரைட் ஆன்சர் வந்தீங்கன்னா Z1 into Z2 Z3. ஸோ பிராக்கெட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Z2 Z3 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் Z2வையும் Z3யும் ப்ராடக்ட் பண்ண போறேன். ஸோ Z2 ஓட ஆன்சர் -4i அண்ட் Z3 ஓட ஆன்சர் 5. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா -20i வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த Z2 Z3ய நான் Z1 கூட என்ன பண்ண போறேன், நான் ப்ராடக்ட் பண்ண போறேன். அப்ப எழுதிக்கிறேன், Z1 into Z2 Z3 equal to Z1 உடைய ஆன்சர் 1 -3i into Z2 Z3 உடைய ஆன்சர் -20i. ஓகேங்களா? இப்போ நான் -20i இந்த ரெண்டு டேர்முக்கும் நான் தனித்தனியா மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா -20i. So minus into minus plus, so 3 into 20 60, I into I square. ஓகேங்களா? இப்போ I square ஓட ஆன்சர் -1, we know that. அப்போ -20i plus 60 into -1 போடுங்க. ஸோ -1ஐ நீங்க 60 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -20 -16 வரும். -20i -60, this is the equation number 2. அப்ப பாருங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் நீங்க பாருங்க, ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1 equal to 2, therefore the result is hence proved. ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதா சம்? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஆடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஓகே தேங்க்யூ. ஸ்க்ரீன் நல்லா தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆடியோ பிரேக் ஆச்சுன்னா ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ. ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் சம் போக போகிறோம் பாருங்க. ஸோ டவுட்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு பென் நோட் எடுத்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னால வந்து என்ன பண்ணுங்க அதை வந்து கேட்டுங்க. ஓகேங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2. இஃப் Z1 equal to 3, Z2 equal to -7i and Z3 equal to 5 plus 4i. சரிங்களா? ஸோ 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்டிஷன் 1 Z1 பிராக்கெட்குள்ள Z2 plus Z3 equal to Z1 Z2 plus Z1 Z3. This is called as a distributive property. ஓகேங்களா? இப்போ இந்த Z1 இந்த ரெண்டுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஆன்சர் ரைட் ஆன்சர் பண்ணா உங்களுக்கு சம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், லெஃப்ட் ஆன்சர் என்ன இருக்குன்னா Z1 into Z2 plus Z3. ஓகேங்களா? அப்போ பிராக்கெட்டுக்குள்ள யார் இருக்காங்க, Z2வும் Z3யும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை கண்டுபிடிக்க போறேன், ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். அப்ப Z2 plus Z3 ஈக்குவல் டு Z2 உடைய ஆன்சர் என்னன்னு பாருங்க -7i பிளஸ் Z3 உடைய ஆன்சர் பாருங்க 5 plus 4i. ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன பண்ணணும், ரியல் நம்பரை ஃபுல்லா தனியா குரூப் பண்ணணும் அண்ட் இமேஜினரி நம்பரை தனியா குரூப் பண்ணி என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இல்ல என்ன பண்ணலாம், நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிடலாம். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரியல் நம்பர் 5 மட்டும் தான் இருக்காங்க. இமேஜினரி நம்பர் -7i பிளஸ் 4i இருப்பாங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், -3i வரும். ஸோ ஆன்சர் -3i பிளஸ் 5 வரும். ஸோ இதை மாத்தி எழுதுனா 5 3i. ஓகேங்களா? அப்ப நமக்கு Z2 பிளஸ் Z3 யோட ஆன்சர் கிடைச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இதை வந்து Z1 கூட மல்டிபிளிகேஷன் பண்ணணும். அப்ப எழுதுறேன் Z1 into Z2 பிளஸ் Z3 ஈக்குவல் டு Z1 ஓட ஆன்சர் 3 into Z2 பிளஸ் Z3 யோட ஆன்சர் 5 3i. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 வந்து நேரா நீங்க உள்ள கொண்டு மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர், 15 9i. This is the equation number 1. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் ஆன்சர் போக போறோம். ஸோ ரைட் ஆன்சர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா Z1 into Z2 plus Z1 into Z3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு பார்ட்டா பண்ண போறேன். Z1 plus Z2 தனியா கண்டுபிடிங்க அண்ட் Z1 plus Z1 into Z3 தனியா கண்டுபிடிங்க. அப்ப Z1 into Z2 ஈக்குவல் டு Z1 ஓட ஆன்சர் 3, Z2 ஓட ஆன்சர் -7i. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3ஐயும் இந்த 7ஐயும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா -21i வரும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா Z1 into Z3 பண்ணுங்க. Z1 ஓட ஆன்சர் 3 வரும் அண்ட் Z3 யோட ஆன்சர் 5 plus 4i வரும். ஓகேங்களா? இந்த 3 நேரா நீங்க உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 15 plus 12i வரும். இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட் நான் ஆட் பண்ண போறேன். நீங்க டைரக்டா ஆட் பண்ணி எழுதலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி காட்டுறேன் பாருங்க. Z1 Z2 plus Z1 Z3 ஈக்குவல் டு Z1 Z2 ஓட ஆன்சர் -21i. இது நமக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அண்ட் பிளஸ் Z1 Z3 ஓட ஆன்சர் 15 plus 12i வருது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், ரியல் நம்பரையும் ஆட் பண்ணணும். அண்ட் ஸோ இமேஜினரி நம்பர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஸோ 21ல இருந்து நீங்க 19 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஆன்சர் -9 பிளஸ் ரியல் நம்பர் வந்து 15 இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா இடத்த வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இல்லை வந்து 9 பிளஸ் 15 கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதை மாத்தினதுனால ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து ஃப்ரேமா இருக்கு பாருங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 எப்படி இருக்குன்னா சேமா இருக்கிறதுனால ஸோ இந்த ரிசல்ட் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஆடியோ கிளியரா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆடியோ கிளியரா இருக்கா? சம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. சம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே ஃபைன். ஸோ அடுத்த சம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2ல சப்டிஷன் 2 பாருங்க. சரிங்களா? அதே Z1 Z2 Z3 சேம் தான். ஆனா வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா Z3 வந்து லாஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த Z3 வந்து நான் உள்ள கொண்டு மல்டிபிகேஷன் பண்ணா this is called as a distributive property. ஓகேங்களா? அப்ப Z1 Z3 plus Z2 Z3 வரும். ஸோ ரைட் சைடு இருக்கு பாருங்க. ஸோ இது என்ன பண்ண போறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா Z1 plus Z2 into Z3. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்காங்க, Z1ஐயும் Z2ஐயும் ஆட் பண்ண போறோம். ஸோ Z1 plus Z2 ஈக்குவல் டு Z1 ஓட ஆன்சர் 3 போடுங்க. Z2 ஓட ஆன்சர் -7i. ஸோ இந்த ரெண்டையும் நம்மளால ஆட் பண்ண முடியாது. ஏன் சார் ஆட் பண்ண முடியாது? ஸோ இது வந்து ரியல் பார்ட், இந்த -7iங்கிறது வந்து இமேஜினரி பார்ட். ஸோ இந்த ரெண்டையும் நம்மளால ஆட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த Z1 Z2வை Z3 கூட நான் என்ன பண்ண போறேன், ப்ராடக்ட் பண்ண போறேன். அப்ப எழுதுங்க Z1 plus Z2 into Z3 ஈக்குவல் டு Z1 plus Z2 ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 7i அண்ட் Z3 ஓட ஆன்சர் 5 plus 4i. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 3 வச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் மல்டிபிகேஷன் பண்ண போறேன். அண்ட் சேம் டைம் இந்த -7i வச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ண மல்டிபிகேஷன் பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணுங்கன்னா ஆன்சர் 15. ஸோ 3 வச்சு பண்ணுங்க, 15 plus 12i
-7 வச்சு பண்ணீங்கன்னா -35i. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -28i². ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் தான் இருக்கு. ஸோ i² உடைய வேல்யூ வந்து -1. அப்போ 15. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -23. அப்ப நமக்கு -28 இன்ட்டு -1. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்க வந்து மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? ஸோ -28 வந்து +28 நமக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்ப ஆன்சர் 15 -23i +28. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா ஆன்சர் 43 -2i. இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ லெஃப்ட் ஆன்சர் நமக்கு ஓவர். சரிங்களா? அடுத்து நம்ம ரைட் ஆன்சர் பாத்தீங்கன்னா Z1 இன்ட்டு Z3 பிளஸ் Z2 இன்ட்டு Z3 இருக்கு. ஸோ இப்போ இங்க பாருங்க லெஃப்ட் ஆன்சர்ல 2 டேர்ம் இருக்கிறதுனால ரைட் ஆன்சர் 2 டேர்ம் இருக்கிறதுனால ரெண்டையுமே தனித்தனியா கண்டுபிடிங்க. அப்ப Z1 இன்ட்டு Z3. அப்ப Z1 உடைய ஆன்சர் 3. ஓகேங்களா? நமக்கு 3 தெரியும். ஸோ 3 இன்ட்டு Z3 உடைய ஆன்சர் 5 பிளஸ் 4i. ஸோ இப்போ இந்த 3 வச்சு நேரா நீங்க உள்ள கொண்டு மல்டிபிகேஷன் பண்ணலாம். ஓகே, மல்டிபிகேஷன் பண்ணா 15 பிளஸ் 12i வரும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா Z2 இன்ட்டு Z3. Z2 ஓட ஆன்சர் -7i. Z3 ஓட ஆன்சர் 5 பிளஸ் 4i. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த -7i வச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா -35i. ஆன்சர் -28i². i² வேல்யூ -1. அப்ப இந்த -28 வந்து ஆட்டோமேட்டிக்கா +28 சேஞ்ச் ஆயிரும் பாருங்க. -35 +28 மாறிடுச்சு. அப்ப நமக்கு Z1 Z3 ஓட ஆன்சர் தெரியும். ஆல்சோ Z2 Z3 ஓட ஆன்சர் நமக்கு தெரியும். இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ண போறீங்க. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா 43 -23i வரும். இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கனால இந்த ரிசல்ட் வந்து ஹென்ஸ் ட்ரூ. ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சம் புரியுதா? ஆடியோ வந்து கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஆடியோ வந்து கிளியரா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல 2 சம் தான் இருக்கு. ஓகேங்களா? முடிஞ்சிச்சா? சார் தேர்ட் சம் பாக்குறதுங்களா? சின்ன டாபிக் பார்க்க போறோம் பாருங்க. என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். சரிங்களா? அடிட்டிவ் இன்வர்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்னன்னு ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ரீவியஸா வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபார்முலா மூலமா எழுத போறோம். கவனிங்க. ஸோ Z ஈக்குவல் டு A பிளஸ் IB. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? இதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த Z உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு -Z. சரிங்களா? Z உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து நமக்கு வந்து -Z. Z உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து நமக்கு வந்து -Z இருக்கு. ஓகேங்களா? இப்போ நாங்க என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கூட்டினா நமக்கு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் வருதோ அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பேரு தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க Z போட்டா இங்க -Z போடணும். ஆனா இங்க Z க்கு பதிலா என்ன இருக்குன்னா A பிளஸ் IBன்னு இருக்கிறதுனால இது அப்படியே இந்த சைனை ஃபுல்லா மாத்தினா -A -IB. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் எப்படி இருக்குன்னா அதோட ஆப்போசிட் சைனா இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா அப்ப நமக்கு இந்த பிளஸ் ஏ இருந்தா இங்க -A இருக்கும். இந்த -A இருந்தா இங்க +A இருக்கும். இந்த பிளஸ் IB இருந்தா இந்த -IB மாறும். இந்த -IB இருந்தா இந்த +IB மாறும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். சோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா எப்படி சொல்லுவாங்க? Z பவர் -1. ஓகே, Z இன்வர்ஸ். ஓகே, Z பவர் -1னா அதுக்கு என்ன பேரு? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. சோ அதுக்கு ஒரு ஃபார்முலா மூலமா எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க. A பிளஸ் IBனா அதை எப்படி நம்ம டைரக்டா வந்து ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம்னா இங்க பாருங்க. இந்த இடத்துல A பிளஸ் IBல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இந்த இமேஜினரி பார்ட் பக்கத்துல உள்ள சைனை மட்டும் நீங்க மாத்துங்க. அப்போ A -IB அதை வந்து நியூமரேட்டர்ல மேல எழுதுங்க. டிவைட் பை அடுத்து எப்படி எழுதணும்னா ரியல் பார்ட் ஸ்கொயர். அப்ப ரியல் பார்ட் என்ன இருக்குன்னா A இருக்கு. A மட்டும் தான் ரியல். ஏன்னா அது பக்கத்துல I கிடையாது. அப்ப A² பிளஸ் இமேஜினரி பார்ட்னா ஐக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதான் இமேஜினரி பார்ட். அப்போ B². ஓகேங்களா? அப்ப A² பிளஸ் B². நல்லா கவனிக்கணும். ஸோ இது அடுத்து இன்னொரு போட்டு காட்டுறேன் பாருங்க. அப்போ A பிளஸ் IBனா நியூமரேட்டர்ல என்ன வரும்னா அதனுடைய காஞ்சுகேட். ஸோ காஞ்சுகேட் நம்ம அடுத்த எக்ஸசைஸ்ல படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இங்கேயும் சொல்றேன் பாருங்க. காஞ்சுகேட்னா ஒன்றும் இல்லை, அதுல நமக்கு இமேஜினரி பார்ட் பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அது ஆப்போசிட் சைனா மாத்தினா அதுக்கு பேர் தான் காஞ்சுகேட். நல்ல ஞாபகம், ரியல் பார்ட்ல மாத்தவே கூடாது. ஏ பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்படிதான் இருக்கும். ஆனா இமேஜினரி பார்ட் பக்கத்துல என்ன இருக்கோ அதனுடைய சைனை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நியூமெட்ல பாருங்க A -IBன்னு மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்ப டிவைட் பை, ஸோ இது எப்படி வந்து நான் இங்க செஞ்சு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ் பாருங்க. டிவைட் பை ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன் பாருங்க.
Z ஈக்குவல் டு A மைனஸ் IB. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இதுக்கு Z தான் சொல்லுங்க. நம்ம என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ Zனா மைனஸ் Z வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸ். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க பிளஸ் ஏன்னு இருக்கு. அப்ப இங்க பாருங்க மைனஸ் ஏன்னு மாறிடுச்சு. மைனஸ் ஐபின்னு இருக்கு. அப்ப இங்க பாருங்க பிளஸ் ஐபி மாறி. அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் A மைனஸ் IB. அப்ப A மைனஸ் IB உடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் A பிளஸ் ஐபின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி பாருங்கன்னா Z இன்வெர்ஸ். சோ Z இன்வெர்ஸ் என்ன? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ஓகேங்களா? Z இன்வெர்ஸ் என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னா அப்ப இங்க பாருங்க இதனுடைய கான்ஜுகேட். அப்போ இந்த இடத்துல இமேஜினரி பார்ட் பக்கத்துல என்ன இருக்குன்னா நமக்கு வந்து மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இருந்தா எப்படி மாறிடுது? பிளஸ் ஆ மாறும். அப்ப A பிளஸ் ஐபி டிவைட் பை ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்ப ரியல் பார்ட் என்ன இருக்குன்னா A. தட் மீன்ஸ் பாசிட்டிவ் A. அப்ப இமேஜினரி பார்ட்னா இந்த ஐங்கிறது இமேஜினரி குறிக்கும். அப்ப இந்த மைனஸ் வந்து இங்க பிக்கு தான் என்னது ஆட் ஆகும். அப்ப மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? மைனஸ் ஸ்கொயர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் தான் ஆயிரும். பிளஸ் பி ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். புரியதுக்கான எழுதியிருக்கேன். அப்ப நமக்கு A மைனஸ் ஐபி உடைய மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எப்படி எழுதணும்னா சோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட்டட் நியூமரேட்டர்லையும் டிவைட் பை போட்டு ரியல் நம்பர் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி நம்பர் ஸ்கொயர் மட்டும் எழுதினா மட்டும் போதும். ஓகேங்களா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. இப்ப நடத்தின கான்செப்ட் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா? வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணிட்டே இருங்க. வாய்ஸ் வந்து பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்க சாட்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த Z இன்வெர்ஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல போறேன் பாருங்க. ஸோ அதை டேரக்டா இங்க எழுதியிருக்கேன். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஈஸியா புரியும். ஸோ Z இன்வெர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/Z எழுதலாம். ஓகேங்களா? Z இன்வெர்ஸ் எப்படி எழுதலாம்? நம்ம வந்து ஃபார்முலா மூலமா படிச்சிருக்கோம். ஆனா இது எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்ல உங்களுக்கு. அப்ப Z இன்வெர்ஸை 1/Z நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் டு அப்ப இந்த இதுக்கு மட்டும் இந்த A பிளஸ் ஐபி இருக்குல்ல இதுக்கு மட்டும் நான் டிரைவ் பண்றேன். அப்போ 1 டிவைட் பை இதோட ஆன்சர் A பிளஸ் ஐபி. ஓகேங்களா? A பிளஸ் ஐபி எழுதியாச்சு. அப்போ நமக்கு எப்பவுமே வந்து டினாமினேட்டர்ல வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்கவே கூடாது. ஓகேங்களா? அதை வந்து என்ன பண்ணணும்? ஒரு முழு நம்பரா மாத்தணும். அப்போ என்ன பண்ண போறேன்? இந்த டினாமினேட்டருடைய காஞ்சுகேட்டால மேலையும் கீழே தட் மீன்ஸ் ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண சரிங்களா? அப்போ A பிளஸ் ஐபி உடைய காஞ்சுகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா A மைனஸ் ஐபி. ஸோ A மைனஸ் ஐபி நியூமரேட்டர் டிவைட் பை A மைனஸ் ஐபி டினாமினேட்டர் என்ன பண்றேன்? மல்டிபிகேஷன் பண்றேன். அப்ப இந்த ஒன்னை வச்சு இந்த A மைனஸ் ஐபி நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? A மைனஸ் ஐபி தான் வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது A இது பிளஸ் பி, இது A இது மைனஸ் பி. ஃபார்முலா A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப A ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மொத்தமா ஹோல் ஸ்கொயர் பண்ணா தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டேன். ஐ ஸ்கொயர் மீன்ஸ் நமக்கு நியூமரேட்டர் மாறாது. டினாமினேட்டர் பாருங்க ஐ ஸ்கொயர் மீன்ஸ் -1. அப்ப இந்த மைனஸ் மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா எதுவா மாறும்? பிளஸ்ஸா சேஞ்ச் ஆயிரும். அப்ப A மைனஸ் ஐபி டிவைட் பை A ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப இங்க பாருங்க சொன்ன விஷயம் இருக்கு பாருங்க. A மைனஸ் பி டிவைட் பை A ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் பண்ணி காட்டலாம். ஏன்னா டைரக்டா நம்ம என்னது ஒரு சிம்பிளிஃபைடா ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம். அது மூலமா சால்வ் பண்ணாலும் நமக்கு ஓகே தான். அப்ப இங்க பாருங்க ஒரே ஒரு ரிசல்ட் சொல்றேன். இந்த இடத்துல இது வந்து A ஃபார்முலா இது வந்து பிளஸ் பி. சரிங்களா? A பிளஸ் பி இது வந்து A மைனஸ் பி. அப்ப இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. A பிளஸ் பி A மைனஸ் பி உடைய ஃபார்முலா A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். அதோட ரிசல்ட் பாருங்க A ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரெண்டு காஞ்சுகேட்டையும் நீங்க மல்டிபிகேஷன் பண்ண சொல்லுங்க. A பிளஸ் ஐபியும் A மைனஸ் ஐபி நீங்க மல்டிபிகேஷன் பண்ண சொல்ல அந்த ஐயை தூக்கிட்டு பிளஸ் பி ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகேங்களா? நமக்கு A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போட்டக்கூடாது, பிளஸ் பி ஸ்கொயர் போடணும். சரிங்களா? இல்லைன்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட என்ன பண்ணலாம் எக்ஸாம்ல வந்து பண்ணி காட்டலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? புரியுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணிட்டே இருங்க. வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப Z இன்வெர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை படிக்கணும் அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம்? டைரக்டா வந்து ஷார்ட்கட் மெத்தட்ல மூவ் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? இப்ப அடுத்து இந்த சம் போக போறோம் பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபார்முலா எழுதுக்காண்டி இந்த இது எழுதி வச்சிருக்கேன். ஸோ இது நம்ம அவசியம் கிடையாது. டைரக்டா நம்ம ஆன்சர் எழுதிடலாம் பாருங்க. ஸோ Z1 ஆன்சர் Z2 அண்ட் Z3 மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடிட்டிவ் அண்ட் மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் டைரக்டா எல்லாரையும் எழுதுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஆன்சர் மற்ற ஆன்சர் பார்க்காதீங்கன்னு சொல்ல அந்த ஆன்சர் வந்து பாருங்க. ஸோ இங்க பாருங்க டைரக்டா கொஸ்டின் எழுதி. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து இன் கேஸ் ஆஃப் Z இருந்துச்சுன்னா அடிட்டிவ் இன்வெர்ஸ்க்கு மைனஸ் Z போடும். சரிங்களா? நான் இப்போ அடிட்டிவ் இன்வெர்ஸ் மட்டும் நடத்த போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அடிட்டிவ் இன்வெர்ஸ் பாருங்க. Z1 அப்படின்னா மைனஸ் Z1. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? 2 பிளஸ் 5i இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு சைனையும் மாத்தினா -2 -5i. இது என்னது? Z1 உடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் -2 -5i. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா?
அடுத்து Z2 உடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் வந்து -2. ஆனா -3 -4i உடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா அது ரெண்டையுமே ஆப்போசிட் சைனா சேஞ்ச் பண்ணுங்க. +3 +4i. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாத்தீங்கன்னா Z3 உடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் -Z3 ன்னு வரும். ஆனா 1 உடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்ன பண்ணுவீங்க? -1 -i இதனுடைய ஆப்போசிட் சைனா நீங்க மாத்தணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? அடிட்டிவ் இன்வெர்ஸ் புரியுதா பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஆப்போசிட் சைனா மாத்தணும். இப்போ நீங்க ஆட் பண்ணி பாருங்க. 2 + 5iயும் -2 -5ஐயும் ஆட் பண்ணி நமக்கு என்ன ஒரு ஆன்சர் கண்டிப்பா வந்து அடிட்டிவ் எலமெண்ட் வரும் 0ன்னு வரும். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் தப்பா ரைட்டான்னு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் தப்பா இல்லையா கூட நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம அடுத்து போறது என்ன பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். அப்போ Z உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து Z⁻−1 இஸ் கால்ட் அஸ் Z இன்வெர்ஸ். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அப்ப இங்க பாருங்க ரொம்ப சிம்பிள். 2 + 5i. அப்ப இதனுடைய கான்ஜுகேட் என்னதுன்னா இந்த இமேஜினரி பார்ட் இருக்குல்ல இதுக்கு பக்கத்துல உள்ள சைனை மட்டும் பாருங்க. அப்ப இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப பாருங்க 2 - 5i. ஓகேங்களா? 2 - 5i டிவைட் பை ரியல் பார்ட் என்ன இருக்கு? 2. அப்போ 2 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஐ விட்டுருங்க. ஐ விட்டுறணும். அப்போ இமேஜினரி பார்ட் என்னது? ஐ பக்கத்துல உள்ள நம்பர் 5 ஸ்கொயர். அப்போ 2 - 5i டிவைட் பை இந்த ரெண்டையும் நீங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா 29 வரும். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. Z1 உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. Z ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். புரியுதா? Z1 உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே தேங்க்யூ. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு Z2 உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் Z2 the whole power -1. சரிங்களா? அது எப்படி இருந்து பாருங்க. அதே மாதிரி தான் இந்த 4i பக்கத்துல இருக்குல்ல அப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன மைனஸ் பிளஸ் தான் வரும் பாருங்க -3 + 4i டிவைட் பை ரியல் பார்ட் -3 the whole square plus imaginary part -4 the whole square. ஸோ அப்போ இதை நீ ரெண்டையும் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 25 வரும். ஓகேங்களா? 25 வரும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா Z3 உடைய இன்வெர்ஸ் பாத்தீங்கன்னா அப்ப இந்த இடத்துல மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ் பாஜல்ல என்ன இருக்கு? நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் பக்கத்துல என்ன சைன் இருக்குன்னு பார்த்தா இமேஜின் நம்பர் பக்கத்துல என்ன சைன் இருக்குன்னா பிளஸ் இருக்கு. மாத்துங்க ஆப்போசிட் சைன் 1 - i டிவைட் பை ரியல் பார்ட் வந்து 1 ஸ்கொயர் பண்ணும். சார் இமேஜினரி பார்ட் வெறும் i தானே சார் இருக்கு. அப்ப i பக்கத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? இஸ் கால்ட் அஸ் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் + 1 ஆன்சர் 2. ஓகேங்களா? புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. அடிட்டிவ் இன்வெர்ஸ் மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ் புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணிட்டே இருங்க. அடிட்டிவ் இன்வெர்ஸ் புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ்? மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ் புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ. ஓகே ஃபைன் தேங்க்யூ. ஸோ நமக்கு வந்து டோட்டலா வந்து எக்ஸசைஸ் 2.3ல டோட்டலா வந்து 3 சம் தான் இருக்கு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ 3 சம் நமக்கு முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இதுல வந்து நமக்கு எந்த எக்ஸாம்பிள் சம்மும் நமக்கு வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கான்ஜுகேட்னா என்னன்னு படிக்க போறோம். ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸா கான்ஜுகேட் படிச்சாச்சு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆடியோ வந்து கிளியரா இல்லைன்னா உடனே ரிப்ளை பண்ணுங்க. ஆடியோ வந்து கிளியரா இல்லைன்னா ரிப்ளை பண்ணிட்டே இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி பாருங்க கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ Z உடைய கான்ஜுகேட் நம்ம எப்படி எழுதலாம்னா இசட்டுக்கு மேல ஒரு லைன் போடுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் இசட் பார். அப்போ கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன பண்ணுவோம்? ஒரு மேல ஒரு பார் போட்டா அது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? அப்ப பார்த்துட்டே வாங்க. ரொம்ப சிம்பிள் டாபிக் தான், ஈஸியா தான் இருக்கும். இதோட டெஃபினிஷன் பாருங்க. The conjugate of the complex number x plus iy is defined as the complex number x minus iy. x minus iy. Raja, sir, please one more. What? Any doubt, students? Atik, doubt இருக்கா? Raja, okay, Kumar Rajamais, I think. So again, முதல்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. No, sorry, no, sir. Atik, any doubt? And Raja, sir, please one more. Okay, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட்னா வந்து ரிப்ளை பண்ணிட்டே வாங்க. தேர்ட் சம் இன்ஷால்லா நீங்க வந்து தனியா கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன் ஹாரூன். இன்ஷால்லா ஓகேங்களா? இன்ஷா நீங்க தனியா இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிச்ச உடனே நீங்க டைரக்டா கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இன்ஷால்லா. ஓகே ஃபைன். ஓகே ஓகே பாருங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம்ல.
கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மூவ் பண்ண போறோம், கவனிங்க. ஸோ டவுட் ஆன செம்ம நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா கால் பண்ணி கேளுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல ஆடியோ போடுங்க, நான் ரிப்ளை பண்றேன் இன்ஷால்லா. ஓகே ஃபைன். ஸோ பாருங்க, காஞ்சுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ x i உடைய காஞ்சுகேட் எப்படி எழுதலாம்னா, சிம்பிளா சொன்ன மாதிரி இந்த இமேஜினரி பார்ட் பக்கத்துல உள்ள சைனை மட்டும் நீங்க மாத்தினா போதும். அதான் வந்து காஞ்சுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் x மைனஸ் iy. ஓகேங்களா? அப்ப பாருங்க, காஞ்சுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பருங்க என்னன்னா, வெயிட், the value கான்ஸ்டன்டா இருக்குமா ராஜா? I don't understand, Mr. Raja. What do you say? I value or I value? I value namma. Come on. Okay, you ask through the audio call or after some time. Finish the class. ஓகேங்களா? சரி பாருங்க, ஐங்கிறது என்னன்னா ரூட் ஆஃப் -1. அது என்னைக்குமே மாறவே மாறாது. சரிங்களா? ரூட் ஆஃப் -1 வந்து மாறவே மாறாது. அப்ப இங்க பாருங்க, ஐ வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் தான், ரூட் ஆஃப் -1 என்னைக்குமே மாறாது. சரிங்களா? ஐ வேல்யூங்கிறது மாறவே மாறாது, ரூட் ஆஃப் -1 தான். ரூட் ஆஃப் -1 தட்ஸ் ரிசல்ட். ஓகேங்களா? அது மாறவே மாறாது. தட் மீன்ஸ் ஆஃப் ரூட்டுக்குள்ள மைனஸ் இருக்கும். அப்ப ஐங்கிறது -1 தான் டினோட் பண்ணும். அவ்வளவுதான், ரூட் ஆஃப் -1 தான் டினோட் பண்ணும். சரிங்களா? ஓகே ஃபைன். சோ பாருங்க, காஞ்சுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் உடைய காஞ்சுகேட் என்னன்னா, நல்லா கவனிங்க, இந்த இமேஜினரி பார்ட் பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ, இமேஜினரி பார்ட் பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன மாறும், நமக்கு வந்து மைனஸா மாறும். அவ்வளவுதான், சிம்பிள் தான். அப்ப எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அப்ப காஞ்சுகேட்ங்கிறது ப்ரீவியஸா நம்ம உள்ள எக்ஸசைஸ்லயே படிச்சிருக்கோம். அப்போ இமேஜினரி பார்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இசட் ஈக்குவல் டு, இப்போ ஒரு யாராவது கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இசட் ஈக்குவல் டு 8 பிளஸ் அண்ட் 2i, இதனுடைய காஞ்சுகேட் என்னவா இருக்கும்? ரிப்ளை பண்ணுங்க, உங்களுடைய சாட்டை ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். z equal to 8 plus 2i. So what is the conjugate of 8 plus 2i? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம் உங்களுடைய ஆன்சரை. ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். What is the answer for? Very good. அப்துல் ஜப்பா, வெரி குட். ரஃபீக், வெரி குட். குட் குட். அப்ப நமக்கு என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. சோ இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், சிம்பிள் கொஸ்டின். z equal to 8 plus 2i உடைய additive inverse ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். What is the additive inverse of 8 plus 2i? Additive inverse of 8 plus 2i ரிப்ளை பண்ணுங்க. Good. Mr. Abrar, good. Mr. Rafiq is wrong. 8 minus 2i is wrong. Huawei Wi-Fi 2017 -8 -2i is correct. -8 -2i is correct. Sakur, very good. ஸோ அடிட்டிவ் இன்வெர்ஸுக்கும் காஞ்சுகேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஸோ அப்ப நல்லா கவனிக்கணும், அடிட்டிவ் இன்வெர்ஸ்ங்கிறது வேற, காஞ்சுகேட்டுங்கிறது வேற. அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா அந்த ரியல் பார்ட் சைனும் இமேஜினரி பார்ட் சைனும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். ஆனா காஞ்சுகேட்னா நமக்கு என்ன அர்த்தம், இமேஜினரி பார்ட் பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அது மட்டும் தான் மாறும். சரிங்களா? அப்ப அதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இசட் பார் டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம் எழுதி காட்டுறேன். இசட் ஈக்குவல் டு a plus ib, then the conjugate of z. அப்போ இந்த இடத்துல z இருக்குனால இதனுடைய காஞ்சுகேட் எப்படி எழுதலாம், z பார் எழுதலாம். அது எப்படி எழுதி காட்டுறேன் பாருங்க. அப்போ a plus ib the whole bar போட்டிருந்தாங்க, கவனிங்க. a plus ib the whole bar போட்டிருந்தாங்கன்னா, இந்த பார் ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா, லிசன் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜினரி பார்ட் பக்கத்துல இருக்காங்கல்ல, ஐ பிளஸ் இருக்குல்ல, பிளஸ் வந்து எதா மாயிரும், மைனஸா மாயிரும். அப்ப நமக்கு இந்த பார் வந்து ரிமூவ் ஆயிரும். மேல பார் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காஞ்சுகேட்னு அர்த்தம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மேல வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் a பிளஸ் ஐபி, இதனுடைய மேல வந்து ஒரு பார் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், காஞ்சுகேட் ஆஃப் a பிளஸ் ஐபி கேட்டிருக்காங்க. அப்ப காஞ்சுகேட் நமக்கு நல்லாவே தெரியும், இமேஜினரி பார்ட் பக்கத்துல உள்ள சைனை மட்டும் மாத்துங்க, a மைனஸ் ஐபி. ஆனா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. x மைனஸ் ஐஒய் உடைய காஞ்சுகேட் பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ இது நல்லாவே தெரியும். சரிங்களா? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ கிராஃப்ல எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்ப இதனுடைய காஞ்சுகேட் பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்தா என்ன வரும்,
ஆட்டோமேட்டிக்கா ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கும். -2 + 3i அப்படின்னாங்க பாருங்க, -2 -3i. ஓகேங்களா? ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. இன் கேஸ் ஆஃப் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய கான்ஜுகேட் வந்து எந்த பிளேன்ல இருக்குன்னு கேட்கலாம், எந்த குவாட்ரண்ட் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குற விதத்தை பொறுத்து இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, கேர்ஃபுல்லா வந்து இதை நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்? அப்போ கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு புரிஞ்சுல ஸ்டூடெண்ட்? ரொம்ப ஈஸி டாபிக் தான். என்னன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மறுபடியும் சொல்றேன் நினைக்காதீங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இமேஜினரி பார்ட் பக்கத்துல உள்ள சைனை மட்டும் நீங்க மாத்துனீங்கன்னா அதான் நமக்கு தேவையான கான்ஜுகேட். ஓகேங்களா? ஓகே ஃபைன். யாரோ மெசேஜ் பண்ணுங்க, வெயிட். வெயிட் ஸ்டூடெண்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃபைன். ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். சரிங்களா? நம்ம என்ன படிக்க போறோம்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்காங்கல்ல, அதனுடைய கான்ஜுகேட்ல வந்து உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல் நம்ம படிக்க போறோம். ஸோ கேர்ஃபுல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா? இங்க பாருங்க, ஸோ டோட்டலா வந்து 8 இருக்கு. ஸோ நம்ம 1ல இருந்து 10 1ல இருந்து 10 ஃபார்முலாஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கீங்க, ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அப்ப Z1 + Z2 ஹோல் பார்னா நல்லா கவனிங்க. இது Z1ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டுக்கும் ஹோல் பார் போட்டாங்கன்னா அந்த பாரை வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனித்தனியா பிரிச்சு கொடுத்து நடுவுல வந்து பிளஸ் தான் இருக்கும். சரி, நல்லா கவனிங்க, நடுவுல பிளஸ் தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேல பார் போட்டா மட்டும்தான் அது சைன் சேஞ்ச் ஆகும். ஆனா இந்த இடத்துல தனித்தனியா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேல மொத்தமா பார் போட்டிருக்காங்க. அப்ப அந்த பார் வந்து ரெண்டுமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். சரிங்களா? அப்ப அதே மாதிரிதான் மைனஸுக்கும், அதே போலதான் மல்டிபிகேஷனுக்கும், அதே போலதான் டிவிஷனுக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மொத்தமா பார் கொடுத்தாங்கன்னா நடுவுல என்ன சைன் இருக்கும், அந்த நடுவுல உள்ள சைன் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பாரை வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் தனித்தனியா நம்ம பிரிச்சு கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ பிளஸ் மைனஸ் மல்டிபிகேஷன் டிவிஷன் பொதா சேம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5th ஒன் பாருங்க, என்னன்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பிளஸ் இசட் பார் டிவைட் பை 2. ஓகே, இந்த ஃபார்முலா தேவைப்படும். இசட் பிளஸ் இசட், இது என்னோட ரிசல்ட் வந்து பின்னாடி உங்களுக்கு ஒரு சம்ல இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்ஷால்லா. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பிளஸ் இசட் பார் டிவைட் பை 2. ஓகேங்களா? அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார், இசட் மைனஸ் இசட் பார் டிவைட் பை 2i. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே ஒரு சம்ல இருக்கனால பின்னால நான் இன்ஷால்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டி 7 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இசட் பவர் என் த ஹோல் பார். இதனுடைய ஆன்சர் இசட் பார் த ஹோல் பவர் என். ரெண்டுமே இப்படிதான் இருக்கும் இன்ஷால்லா, சேமா தான் இருக்கும். நல்ல கவனிங்க, இசட் பவர் என் த ஹோல் பாரும் இசட் பவர் இசட் பார் த ஹோல் பவர் என்ன எப்படி இருக்கும், சேமா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெண்டு ரிசல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். என்ன ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா Z is real. Z is real means if and only if Z equal to Z bar. Z equal to Z. இது ஒரு சம்ல வரும் இன்ஷால்லா. ஸோ இந்த 5th ப்ராப்பர்ட்டி, 8th ப்ராப்பர்ட்டி அண்ட் 6th ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒரு சம்ல வரும் இன்ஷால்லா, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9th ப்ராப்பர்ட்டி என்னன்னா Z is the purely imaginary. எப்போ இருக்குன்னா பியூர்லி இமேஜினரியா இருந்துச்சுன்னா Z equal to minus Z பாரா இருக்கும். Z equal to minus Z பாரா இருக்கும். லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி இசட்டுக்கு வந்து டபுள் பார் போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எதுவா ஆயிரும், இசட்டாவே நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? இசட்டுக்கு டபுள் பார் போட்டீங்கன்னா என்ன ஆயிரும், இசட்டாவே நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிளா படிக்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு 10 நிமிஷம் நல்லா பாருங்க, இன்ஷால்லா புரிஞ்சிடும். சரிங்களா? நீங்க வந்து பொறுமையா நிதானமா வந்து ஒரு 10 நிமிஷம் பாருங்க, கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே ஈஸியா வந்து புரிஞ்சிடும். ஸோ அடுத்த ஸ்லைட் போக பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட், டேரக்டா சம் ஆரம்பிக்க போறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டில என்ன டவுட் இருந்துச்சுன்னா பின்னாடி என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஃபோன் பண்ணி தாராளமா இதை கேட்கலாம். ஓகே, பசீர். ஸோ இன்ஷால்லா டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நான் வந்து நீங்க தனியா கால் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே பாருங்க, எக்ஸசைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. எக்ஸசைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 1, ரைட் த ஃபாலோயிங் இன் த ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ வாட் இஸ் த ரெக்டாங்குலர் ஃபார்ம், ஆல்ரெடி வி நோ. அப்படின்னு என்ன, x plus iy இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம். x plus iy இந்த ஃபார்மட்ல இருந்தா ரெக்டாங்குலர் ஃபார்ம். நமக்கு பாருங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொத்தமா பார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த பாரை வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுக்க போறேன், நடுவில் உள்ள பிளஸ் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இது ப்ராப்பர்ட்டி எழுதி காட்டுறேன் பாருங்க.
எழுதி கொடுத்துருங்க பாருங்க. z1 plus z the whole bar equal to z1 bar plus z2 bar. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 ஆகும், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க z2 எடுத்துக்கங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 5 plus 9i the whole bar plus 2 minus 4i the whole bar. ஓகேங்களா? இப்போ இந்த பாரை ரிமூவ் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? இந்த பாருக்கு எந்த நம்பர் இருக்கோ அது காஞ்சுகேட் பண்ணணும். ஓகேங்களா? காஞ்சுகேட்னா என்ன அர்த்தம்? இந்த 9 இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல உள்ள சைனை மட்டும் மாத்துங்க. அப்ப எப்படி மாறும்? 5 minus 9i மாறும். அதே மாதிரி இந்த 4க்கு பக்கத்துல உள்ள சைனை மாத்துங்க, 2 plus 4i மாறும். ரொம்ப சிம்பிள். ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணுங்க, இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா தனித்தனி எழுதி கொடுத்துருக்கேன், தேவையில்லை, டைரக்டா எழுதுங்க. 7 minus 5i. புரியுதா ஸ்டூடெண்ட்? ரிப்ளை பண்ணுங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஷக்கூர் ஓகே, முகமது ஃபைசல் ஓகே, அத்தீக் ஓகே, ஹாரிஸ் ஓகே. ஓகே, தேங்க்யூ. புரியலன்னா நோட் பண்ணி வைங்க, ஒன் மோர் டைம். ஓகே, தேங்க்யூ. இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமா பார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தமா பார் கொடுத்துருக்காங்க. இந்த மொத்தமா பார் கொடுத்தாங்கன்னா இந்த பாரை வந்து z1க்கும் z2க்கும் தனித்தனியா பிரிச்சு எழுதி நடுவுல என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்படி போடும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, நடுவுல சைன் என்ன இருக்குன்னா இந்த பிளஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த பாரை வந்து 5 plus 9iக்கும் 2 minus 4iக்கும் தனித்தனியா நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க. அப்ப நடுவுல பிளஸ் எப்படிதான் இருக்கு? அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேல உள்ள பாரை ரிமூவ் பண்றா இருந்தா அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன இருக்கோ அதுக்கு காஞ்சுகேட் படும். வாட்ஸ் காஞ்சுகேட்? இந்த இடத்துல இமேஜினரி பார்ட் பக்கத்துல என்ன இருக்கு? பிளஸ் இருக்கான்னா அதை நீங்க அப்படியே ஆப்போசிட் சைனா மாத்தணும். 5 minus 9i. அதே பாருங்க 2 minus 4i இருக்குல்ல, அப்ப இங்க என்ன சைன் இருக்கு பாருங்க, மைனஸ் சைன் இருந்தா அப்படியே ஆப்போசிட் சைனா மாத்துங்க, பிளஸ்ஸா மாறும். ஓகேங்களா? அப்ப ரியல் பார்ட்டோட சைன் மாறவே மாறாது, என்னைக்குமே மாறவே மாறாது. சரிங்களா? அப்ப நமக்கு ரியல் பார்ட் தனியாவும் இமேஜினரி பார்ட் தனியா விடுங்க. சோ 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7, minus 9iல இருந்து 4i கழிச்சிங்கன்னா 5i. தட்ஸ் இட். புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஹாரூன், நீங்க இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா தனியா பண்ணுங்க, கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு இன்ஷால்லா ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்ஷால்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ மூவ் டு தி நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே பாருங்க. ரைட் த ஃபாலோயிங் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம். வாட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம்? எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்மட்டுக்கு மாத்துறதுக்கு பேர் தான் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே, ரொம்ப சிம்பிள் சம்மா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இப்பமே நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சிங்கன்னா பின்னால வந்து போகக்கூடிய எல்லா சம்மே ஈஸியாயிரும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, நம்ம ஒரு டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா எப்பவுமே வந்து இந்த டினாமினேட்டர்ல வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் இருக்கவே கூடாது. சரிங்களா? அப்ப நான் மறுபடியும் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 10 minus 5i divided by 6 plus 2i. அப்போ நான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? அப்ப நம்ம என்ன சார் பண்ணணும்? இதனுடைய காஞ்சுகேட்டால நீங்க வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ணீங்க, வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். வாட் இஸ் த 6 plus 2i உடைய காஞ்சுகேட்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 6 plus 2i உடைய காஞ்சுகேட் என்ன? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உடைய சாட் பாக்ஸ்ல 6 plus 2i உடைய காஞ்சுகேட் என்ன? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். Very good. 6 minus 2i. Okay, Sakur, very good. Atik, good. Haris, good. Huai, Wi-Fi 2017, good. Amin, good. Yes, good speed. Mr. Riaz. Sorry. Okay, I can slow. 6 minus 2i. Okay, may slow. ஓகேங்களா? யாரோ வந்து ஸ்பீடா பண்ண ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ஸ்லோவாவே பண்ணும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 6 plus 2i உடைய காஞ்சுகேட் வந்து 6 minus 2i. அப்ப நாங்க எழுதி கொடுக்க பாருங்க. அடுத்த ஸ்டெப்ல மல்டிப்ளையிங் போத் நியூமரேட்டர், இந்த வேர்டிங் தேவையில்லை. சரிங்களா? மல்டிப்ளையிங் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை த காஞ்சுகேட் ஆஃப் த டினாமினேட்டர். அப்போ இந்த டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதனுடைய காஞ்சுகேட்டால மேலையும் கீழையும் நீங்க என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுங்க. சரிங்களா? ஸோ இந்த கிவன் எழுதியிருக்கேன். இந்த கிவனுக்கு மேல 6 plus 2i வந்து 6 minus 2i டிவைட் பை 6 minus 2i. ஸோ இப்போ நார்மலா என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்படிதானே? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நமக்கு வந்து என்ன செய்யும், ப்ராடக்ட் பண்ண தெரியும். அண்ட் சேம் டைம் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ண தெரியும். ஓகே, நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட் பண்ண தெரியும், நிறைய சம்ல பார்த்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10 வச்சு நீங்க இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. இந்த மைனஸ் 5 வச்சு இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. சேம் டைம் கீழே வந்து a plus b a minus b. ஃபார்முலா பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் ஐயை ரிமூவ் பண்ணிட்டு பிளஸ் b ஸ்கொயர் போடுங்க. சரிங்களா? நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி காட்டுறேன். ஸோ நீங்க டேரக்டா கூட எழுதலாம். சரிங்களா? பாருங்க, என்ன பண்ணிருக்கேன், இந்த 10 வச்சு இந்த 6ஐயும் மைனஸ் 2ஐயும் நான் மல்டிபிளிகேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. மைனஸ் 5 வச்சு மைனஸ் 5i வச்சு 6ஐயும் மைனஸ் 2 வச்சு நான் மல்டிபிளிகேஷன் பண்ணி. ஓகேங்களா? கீழே வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், தட் மீன்ஸ் i ஸ்கொயர் பண்ண i ஸ்கொயர் வரும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், அகைன் வந்து இந்த i ஸ்கொயர்னா -1, மத்தது ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல, i ஸ்கொயர்னா -1. ஓகேங்களா?
இப்போ இந்த மைனஸ் நேரா உள்ள கொடுத்தீங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல -10 சேஞ்ச் ஆயிரும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எதுவா மாறிடும், நமக்கு வந்து பிளஸ்ஸா மாறிடும். அடுத்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க, 60 - 28 - 30 -10 டிவைட் பை 40 மாறும். ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ரியல் நம்பர் ஆட் பண்ணுங்க, அந்த இமேஜினரி நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 50 - 58 டிவைட் பை 40. இந்த ரெண்டுக்குமே காமனா 50 வெளியெடுக்கலாம். நான் என்ன பண்றேன், 10 வெளியெடுக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகும். இந்த 0 கெட் கேன்சல். அப்போ என்ன பண்ண போறேன், இந்த 4 வந்து இது ரியல் பார்ட், ஏன்னா ஐ கிடையாது. இது வந்து ஐ இருக்குன்னா இது வந்து இமேஜினரி பார்ட். அப்ப இந்த ரெண்டுக்கும் தனித்தனியா நீங்க பிரிச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி பிரிக்கிற பாருங்க, 5 டிவைட் பை 4 மைனஸ் ஐ இன்ட்டு 5 டிவைட் பை 4. சரிங்களா, இந்த 4ங்கிறது இந்த ரெண்டுக்குமே வந்து காமனா இருக்குன்னா ரெண்டுக்குமே நம்ம தனித்தனியா பிரிச்சு கொடுக்குறேன். இல்ல நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, 5 மைனஸ் 5i டிவைட் பை 4 கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா வச்சுக்கலாம். அது எந்த வேணாலும் ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா, புரியுதா ஸ்டூடெண்ட்? ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சம் புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். டினாமினேட்டர்ல நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஃபைன். ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் போறோம் பாருங்க. ரொம்ப சிம்பிள் சம்மா தான் எல்லாமே. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3i பார் பிளஸ் 1 டிவைட் பை 2i. இப்போ கொஸ்டின் கேட்கணும் பாருங்க, 3i பார். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும், எல்லாம் ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். 3i பார் இதனுடைய ஆன்சர் என்ன சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே சாட்ல ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் பார் ஆஃப் 3i? Bar of 3i. What is the answer? Good. Huwai right. And Muthukumar right. Amin right. Mr. Harun -3. மட்டும் வருமா? Mr. Harun reply பண்ணுங்க. Shakur right. Rafiq right. Abrar right. Haris right. Very good. Harun very good. -3. Very good. ஓகேங்களா, அப்போ பார் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இமேஜினரி பார்ட் பக்கத்துல உள்ள சைனை மட்டும் தான் மாத்தணும். சரிங்களா, அப்ப இந்த ஐ பக்கத்துல என்ன இருக்கு, பிளஸ் இருக்கனால -3i வரும். ஓகேங்களா, இங்க பாருங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எல்லா சம்மே பாத்துட்டே வாங்க. ஸோ இங்க பாருங்க 3i the whole bar plus 1 divided by 2i இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த பாரை ரிமூவ் பண்றேன். பாரை ரிமூவ் பண்றா இருந்தா பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா மாறும். -3i plus 1 divided by 2i. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இப்போ நமக்கு சொன்ன மாதிரி இந்த டினாமினேட்டர்ல கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கக்கூடாது, காம்ப்ளெக்ஸ். தட் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. அப்ப இதனுடைய கான்ஜுகேட். அப்ப இதனுடைய கான்ஜுகேட்ங்கிறது ஐ பக்கத்துல மைனஸ் இருக்கு, மேலையும் கீழையும் 2 plus i ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம ப்ராடக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. சிம்பிளா இந்த 1 வச்சு நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ணுங்க. இந்த 2 மைனஸ் ஐயும் 2 பிளஸ் ஐயும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. a பிளஸ் பி a மைனஸ் பி. ஸோ இதை நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ரிசல்ட் என்ன வரும்னா, டினாமினேட்டர் மட்டும் பாருங்க, மேல வந்து 2 பிளஸ் ஐ மட்டும் தான் இருக்கும். டினாமினேட்டர் வந்து 4 மைனஸ் ஐ. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு வந்து 5ன்னு வரும். ஸோ டேக் எல்சிஎம். இந்த 5 வந்து -3iக்கு என்ன பண்றேன், எல்சிஎம் எடுக்கிறேன். -15i பிளஸ் 2i டிவைட் பை 5 வரும். ஸோ இப்போ வந்து நான் ரியல் பார்ட்டையும் ஒன்னா சேருங்க, இமேஜினரி பார்ட் ரெண்டையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா 2 - 14i டிவைட் பை 5. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான். டினாமினேட்டர்ல என்ன இருக்கக்கூடாது, நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், அதனுடைய கான்ஜுகேட்டால நீங்க மேலையும் கீழையும் நார்மலா மல்டிபிகேஷன் பண்ணா மட்டும் போதும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஹாரூன், தேங்க்யூ. அத்தீக், ஜப்பார், okay, good, very good. Mr. Abrar, yes, thank you. Huawei Wi-Fi 2017, thank you. Just very good. I mean, good, very good, thank you. ஸோ அடுத்த சம் பாத்தீங்கன்னா, சரி இதை நான் தனித்தனியா பிரிச்சு எழுதியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம், தனித்தனியா பிரிச்சு எழுத கூட அவசியம் கிடையாது. பட் டேரக்டா அப்படியே எழுதுங்க. சரிங்களா, அடுத்த சம் பாருங்க. ஓகே ஃபைன். இங்க பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 1 முடிஞ்சவங்க. கொஸ்டின் நம்பர் 1ல 3 சப்டிவிஷன் முடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. If z equal to x plus iy, find the rectangular form of இந்த RE னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. RE means real part. சரிங்களா, IM means is called as imaginary part. RE னா என்ன அர்த்தம், ரியல் பார்ட்னு அர்த்தம். IM னா imaginary part. இங்க பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதுனா, வாட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், z equal to x plus iy. சரிங்களா, அப்போ இதுல இந்த இசட்ல ரியல் பார்ட் மட்டும் எது அப்படின்னா ஐ இல்லாத டேம். இங்க என்ன இருக்கு, ஐ இல்லாத டேம் என்னங்க இருக்கு, எக்ஸ் இருக்கிறதுனால ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா, ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்து ஐஎம்னா என்ன அர்த்தம், இமேஜினரி பார்ட். அப்ப இந்த ஐ பக்கத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். அப்ப ஐ பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் ஒய்ன்னு இருக்கு. அப்ப இந்த பிளஸ் ஒய்ங்கிறது என்ன வருவாங்க, இஸ் கால்ட் அஸ் இமேஜினரி பார்ட். ஓகேங்களா, அப்ப ரியல் பார்ட்னா என்னது, ஐ இல்லாத நம்பரை மட்டும் எழுதணும். இமேஜினரி பார்ட்னா ஐக்கு பக்கத்துல சைனையும் சேர்த்து கொண்டு வரணும். ஓகேங்களா, இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்க.
a plus ib. அப்போ வாட் இஸ் த ரியல் பார்ட்? இந்த இடத்துல a மட்டும் இருக்கு, தட் மீன்ஸ் i இல்லாம. அப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் த ரியல் பார்ட் ஆஃப் z. வாட் இஸ் த இமேஜினரி பார்ட்? i க்கு பக்கத்துல என்ன இருக்கோ அது, அப்போ b மட்டும் இருக்கும். அப்போ b இஸ் கால்ட் அஸ் த இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? இங்க பாருங்க சம் பார்க்க போறோம். சோ ஈஸியான சம் தான், கேர்ஃபுல்லா கவனிச்சு வாங்க. இப்போ இங்க பாருங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இங்க z இருக்கு, சரிங்களா? அப்ப இங்க 1/z இருக்கு. அப்போ நம்ம அந்த 1/z நம்ம எப்படி சொல்லலாம்? எனி ஒன்? z இருக்கு, 1/z நம்ம எப்படி இதை சொல்லலாம்? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதை வந்து ஒரு நான் ப்ரூஃபே பண்ணிருக்கேன் உங்களுக்கு. z ஈக்குவல் x பிளஸ் iy ஒரு ப்ரூஃப் பண்ணிருக்கேன். தட் மீன்ஸ் ஆஃப் a பிளஸ் ib ப்ரூஃப் பண்ணிருக்கேன். அப்ப இந்த 1/z நம்ம எப்படி சொல்லலாம்னா z பவர் -1 சொல்லலாமா? What is the -1 is called as multiplicative inverse. ஞாபகம் இருக்கா பாருங்க, multiplicative inverse. ஓகேங்களா? நம்ம டைரக்டா நம்ம மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ் போடலாம். என்ன பண்ணலாம், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேன் பாருங்க. சோ இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் ஆஃப் 1/z ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் 1/z ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப், சோ பிராக்கெட்ல 1 டிவைட் பை வாட்ஸ் z. z ஓட ஆன்சர் கொடுத்திருக்காங்க x plus i எழுதிக்கங்க. சோ நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம், டினாமினேட்டர்ல கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்கக்கூடாது. அப்ப அதனுடைய காஞ்சுகேட்டால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்ப x பிளஸ் i உடைய காஞ்சுகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா x மைனஸ் iy. சோ மேலையும் x மைனஸ் iy, கீழே x மைனஸ் i. ஓகேங்களா? இது ப்ராடக்ட் பண்ணுங்க. சோ ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஒன்னு வச்சு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அதே ரிசல்ட் தான் வரும். கீழே வந்து கண்டிப்பா a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. அப்ப நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா x மைனஸ் iy டிவைட் பை, நான் சொன்ன மாதிரி இந்த i ரிமூவ் பண்ணிட்டு y ஸ்கொயர் போட்டுருங்க. சரிங்களா? டைரக்டா எழுதிருக்கேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா இது வந்து ரியல் பார்ட், சரிங்களா? இது வந்து ரியல் பார்ட். இந்த i இருந்தா இது வந்து என்னது, இமேஜினரி பார்ட். இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் வந்து காமன். அவன் தனித்தனியா பிரிச்சு எழுதிருக்கேன் பாருங்க, சரிங்களா? x டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் iy டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். அப்ப நமக்கு இந்த இடத்துல ரியல் பார்ட் மட்டும் எடுத்து எழுத போறோம். வாட் இஸ் ரியல் பார்ட்? i இல்லாம இருக்கக்கூடிய பார்ட் தான் ரியல் பார்ட். அப்ப இந்த இடத்துல பாருங்க x டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மட்டும் தான் ரியல் பார்ட். அப்ப இந்த இடத்துல ஆதியை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்ப நான் இந்த இடத்துல எழுதக்கூடிய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் பார்ட்டை மட்டும் தான் எடுத்து எழுதியிருக்கேன் ஆன்சர், சரிங்களா? அப்ப இந்த ஆரி வந்து கேன்சல் ஆயிருக்கு, சரிங்களா? அப்ப பாருங்க x டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் கால்ட் அஸ் ரியல் பார்ட். புரிஞ்சா? ரிப்ளை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது வந்து. ஏன்னா வந்து இதை வச்சு நம்ம நிறைய சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட் மிஸ்டர் அப்ரா, ரைட், வெரி குட். ஸோ ரியல் பார்ட்னா என்ன புரிஞ்சா, ரியல் பார்ட் நம்ம எப்படி எழுதுன்னு தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, குட், வெரி குட். ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஸோ அடுத்து பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ரியல் பார்ட் ஆஃப் i இன்டு இசட் பார், சரிங்களா? ரியல் பார்ட் ஆஃப் i இன்டு இசட் பார் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி எழுதலாம்னு பாருங்க, அதே மாதிரி தான். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் i இன்டு இசட் பார், அப்போ ரியல் பிராக்கெட் போட்டுக்கிட்டேன் i, இசட்டுக்கு மேல பார். அப்போ இசட்டோட ஆன்சர் என்ன இருக்கு? x பிளஸ் iy. அப்போ x பிளஸ் iy ஹோல் பார். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் x பிளஸ் iy ஹோல் பார்? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் x பிளஸ் iy த ஹோல் பார்? ரிப்ளை பண்ணுங்க. What is the answer for x plus iy the whole bar? x plus iy the whole bar உடைய ஆன்சர் என்ன? வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ரா ரைட், அத்தீக், ஜப்பார், குட், வெரி குட். x plus i உடைய பார். வாட் இஸ் த ஆன்சர்? குமார், வெரி குட். சாரி, முத்துக்குமார், வெரி குட். வசீர், வெரி குட், சூப்பர். சாரி வசீர், x bar plus y bar, wrong. மிஸ்டர் வசீர், wrong. ஓகேங்களா? மிஸ்டர் அப்துல் ஜப்பார், x plus i is a wrong. x minus i ன்னு ஓகே, x minus iy ன்னு வரும், சரிங்களா? ஜப்பார் வந்து ராங்கா என்ட்ரி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். c, what's the c? மிஸ்டர் சக்கூர், x bar plus i y bar, வெரி குட். மிஸ்டர் வசீர், வெரி குட். சாரி, மைனஸ் வராது, பிளஸ் வரும், சரிங்களா? சக்கூர், ஓகே, ஓகே, ஃபைன், ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ இங்க பாருங்க, x பிளஸ் iy த ஹோல் பார்னா காஞ்சுகேட்னு அர்த்தம். அப்போ காஞ்சுகேட் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இமேஜினரி பார்ட் பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அதை ஆப்போசிட்டா நீங்க மாத்திடுங்க. அப்ப ரியல் பார்ட் இன்டு i இன்டு எக்ஸ் மைனஸ் iy. இப்போ இந்த ஐ நேரம் நீங்க உள்ள கொண்டு மல்டிபிகேஷன் பண்ணலாமா? ஸோ மல்டிபிகேஷன் பண்ணுங்க. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? x i into x minus i square into y, i square na minus 1. So இதை நீங்க further simplification பண்ணா ix plus y. So what is the real part of ix plus y? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எதுமா இதுல ரியல் பார்ட் சொல்லுங்க பாப்போம். What is the real part of? What is the real part of? Very good. Huawei Wi-Fi 2017. Very good. Right answer. Abdul Jabbar, Kumar, Muthu Kumar. Very good. Super answer. Right.
another person. நிறைய பேர் இருக்கீங்க, ரிப்ளை பண்ணலாம். வாட் இஸ் த ரியல் பார்ட் ஆஃப் ஐஎக்ஸ் பிளஸ் ஒய்? ஐஎக்ஸ் பிளஸ் ஒய்யோட ஆன்சர் என்ன? நீங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எஸ் அப்ரார், வெரி குட். அமீன், வெரி குட். எஸ் மிஸ்டர் முகமது ஹாரிஸ், ரஃபீக், மிஸ்டர் ஹாரூன், ரைட், வெரி குட். சூப்பர். அத்திக், வெரி குட். ஓகே ஃபைன். ஸோ நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன வருது இந்த இடத்துல? ஒய்ன்னு வருது. தட்ஸ் சரி. ஓகே, அந்த இடத்துல என்ன ரியல் பார்ட்னா என்ன அர்த்தம்? ஐ இல்லாத இந்த பார்ட்டை மட்டும் எழுதணும். பார்ட் தட் மீன்ஸ் ஆஃப் ஒய் மட்டும் எழுத. சரிங்களா? அடுத்து பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ வாட் இஸ் ஐஎம்? எனி ஒன் வாட் இஸ் ஐஎம்னா என்ன அர்த்தம்? ரிப்ளை பண்ணுங்க. வாட் இஸ் ஐஎம்? ஐஎம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் ஐஎம்? ஐஎம்னா என்னமா? வாட் இஸ் ஐஎம் ஃபுல் ஃபார்ம்? வெரி குட். ஹாரிஸ், வெரி குட். குட். ஹூஐ வைஃபை 2017, வெரி குட். குட். குமார், very good. Amin, right, very good. So it's called as the imaginary part. Very good. Okay, fine. So imaginary part. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேன் பாருங்க. செம்ம, ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? கஷ்டம்லாம் கிடையாது. அப்ப imaginary part of 3z plus 4z power minus 4i னா நான் z க்கு பதிலா நான் கரெக்ட்டா நம்ம வேல்யூ இன்புட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாரை ரிமூவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பார் ரிமூவ் பண்றா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம வந்து கான்ஜுகேட் அப்ளை பண்ண போறேன். சோ 3 நான் ப்ராடக்ட் பண்ண உள்ள கொண்டு அண்ட் கான்ஜுகேட் அப்ளை பண்ணா எப்படின்னு பாருங்க. 3x plus I 3y plus 4 into conjugate ஆயிட்டு minus 4i. மறுபடியும் அகைன் நான் 4 கொண்டு உள்ள கொண்டு நம்ம ப்ராடக்ட் பண்றேன். அப்ப 4x minus I 4y மாறும். சோ இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல இருந்து ரியல் பார்ட்டையும் தனியா எடுக்கிறேன் அண்ட் இமேஜினரி பார்ட்டை வந்து நான் தனியா எடுக்க போறேன். சரிங்களா? சோ தனியா எடுத்தீங்கன்னா 3x plus 4x plus I into minus 4y plus 3y minus 4. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மொபைல் ரிங் ஆகுது, அதை ஸ்டாப் பண்ண போறோம். ஓகே சரிங்களா? ஓகே ஃபைன். ஓகே, இப்போ என்ன பண்ணா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனியா பிரிச்சு எழுதியாச்சு. இதை ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? 7x plus I into minus y minus 4 வரும். ஸோ வாட் இஸ் த இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் சம்? இதனுடைய இமேஜினரி பார்ட் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய சாட் பாக்ஸ்ல வாட் இஸ் த இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் சம்? இமேஜினரி பார்ட் என்ன வரும்? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். Sorry, Mr. Wasir is wrong. Yes, Huawei Wi-Fi 2007 is right. Yes, Abrar right. Ijaz 4i எப்படி வரும்? Ijaz 4i எப்படி வரும்? Ijaz நல்லா கேர்ஃபுல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். அத்திக் ரைட். ஷக்கூர் ரைட். ஹாரிஸ் ரைட். வெரி குட். ஆன்சர் minus y minus 4. வெரி குட், சூப்பர். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா -4 -i. ஸோ நீங்க மைனஸா காமனா எடுத்துருங்க. 4y plus 4 நமக்கு ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. நீங்க நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா இப்பவுமே படிச்சிடலாம். நீங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணாலே போதும். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாமே முடிஞ்சு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. சரிங்களா? ஸோ 3:15 வரைக்கும் கிளாஸ். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இன்ஷால்லா கரெக்டா ஷார்ப்பா 3:15 முடிச்சிடும் இன்ஷால்லா. ஸோ 1 hour 15 மினிட்ஸ் கொடுத்தாங்க. இடையில வந்து கம்ப்யூட்டர் வந்து ஸ்டக் ஆனதுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. ஓகேங்களா? இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள் சம் தான். இந்த இடத்துல Z1 கொடுத்துருக்காங்க, Z2 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. எதனோட இன்வர்ஸ்? Z1ஐயும் Z2ஐயும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா என்ன ரிசல்ட் வரும்? அண்ட் Z1ஐயும் Z2ஐயும் டிவைட் பண்ணா அதனுடைய இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? Z1ஐயும் Z2ஐயும் நான் ப்ராடக்ட் பண்ண போறேன். சரிங்களா? அப்ப பாருங்க, Z1 into Z2. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நமக்கு ப்ராடக்ட் பண்ண தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 வச்சு மல்டிபிளிகேஷன் பண்ணணும். அடுத்து இந்த மைனஸ் ஐயை வச்சு நம்ம மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு எல்லா விஷயமும் தெரியுதுனால டைரக்டா நான் வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ எனி டவுட் இஃப் யூ கால் லேட்டர். சரிங்களா? இப்போ வந்து நீங்க எந்த டவுட்னாலும் என்னால கால் பண்ணி கேளுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சால்வ் பண்ணிருக்கேன். இதை பார்த்தா இன்ஷால்லா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அப்போ Z1 Z2 உடைய ஆன்சர் -5 plus 10i. சரிங்களா? -5 plus 10i தான் Z1 and Z2 உடைய ஆன்சர். ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். தட்ஸ் ரிசல்ட். நிறைய சம்ல பார்த்ததுனால நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணாம டைரக்டா வந்தாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா Z1 Z2 உடைய இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இன்வெர்ஸ்னா நமக்கு ரெண்டு இன்வெர்ஸ் இருக்கு. ஒன்னு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கு. அப்போ இன்வெர்ஸ்னா ஆன்சர்ல மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கொடுத்ததுனால நான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப இங்க பாருங்க, Z1 Z2 உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்னன்னா Z1 Z2 the whole power -1. அப்ப whole power -1 எப்படி எழுதலாம்? 1 divided by Z1 Z2. அப்ப நமக்கு இது டைரக்டா ஒரு ஃபார்முலா தெரியும். அப்படிதானே? அப்ப a plus ib னா அதனுடைய இன்வெர்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? தட் மீன்ஸ் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் வந்து மேல எழுதணும். டிவைட் பை ரியல் பார்ட் ஸ்கொயர் அண்ட் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்.
ஃபார்முலா ரைட் சைடு எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்க பாருங்க. சோ இதனுடைய கான்ஜுகேட் 5 -5 + 10i உடைய கான்ஜுகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க -5 - 10i. ஓகேங்களா? இமேஜினரி பார்ட் பக்கத்துல சைன் மட்டும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. டிவைட் பை ரியல் பார்ட் ஸ்கொயர் -5² பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பிளஸ் 10². ஸோ இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா -5 + 10i டிவைட் பை 25 + 100. ஸோ ரெண்டையும் நீங்க காமனா -5 எழுதுங்க. ஆன்சர் 125 வந்து கீழே இருக்கும். ஸோ 5ஐயும் 125 நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா -1 + 2i டிவைட் பை 25. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் Z1ஐயும் Z2ஐயும் நீங்க ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் பண்ணி முடிச்சதுல இருந்து என்ன பண்ணணும், நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த இன்வெர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாவது சம்ல Z1 டிவைட் பை Z2. ஓகேங்களா? இதனோட ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. சோ இது அதே क्वेश्चन நம்பர் 3லயே நம்ம என்ன பண்ண Z1 * Z2 கண்டுபிடிக்க போறோம். சாரி Z1 டிவைட் பை Z2. பாருங்க Z1 டிவைட் பை Z2 ஈக்குவல் டு சோ Z1 உடைய ஆன்சர் மேலேயும் Z2 உடைய ஆன்சர் கீழே எழுதியாச்சு. சோ எப்பவுமே வந்து டினாமினேட்டர்ல வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்க கூடாது. சோ அதனுடைய கான்ஜுகேட்டால நான் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சோ இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் சோ கீழே வந்து a² + b² ஃபார்முலா அப்ளை பண்ணா மட்டும் போதும். சோ நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா ஆன்சர் பாத்தீங்கன்னா -11 - 2i டிவைட் பை 25. சரிங்களா? -11 - 2i டிவைட் பை 25. திஸ் இஸ் கால்ட் அஸ் Z1 டிவைட் பை Z2. இப்போ நமக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்னா என்ன அர்த்தம், இந்த சம்ல மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் மட்டும் போதும். சரிங்களா? அப்ப மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் Z1 பை Z2 என்ன அர்த்தம், Z1 பை Z2 the whole power -1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப Z2 டிவைட் பை Z2 அர்த்தம். நம்ம வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணாம டைரக்டா அந்த ஃபார்முலா மூலமா நம்ம ட்ரை பண்ண போறோம். அப்ப இங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா சோ போன சம்ல நமக்கு டிவிஷன்ல எந்த நம்பருமே கிடையாது. ஆனா இந்த சம்ல டிவிஷன்ல வந்து 25 இருக்கிறதுனால நமக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எழுத சொல்ல டிவிஷன்ல இருக்க நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அப்ப இங்க பாருங்க 25 நியூமரேட்டருக்கு போயிட்டு வைங்க இன்ட் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஃபார்ம் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்ம் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ப இந்த டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அது நியூமரேட்டருக்கு போயிடும் இன்ட். சோ இதனுடைய கான்ஜுகேட் -11 மைனஸ் இருந்தா +2i டிவைட் பை ரியல் பார்ட் ஸ்கொயர் -11² பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் -2². சோ இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா ஆன்சர் -11 பிளஸ் 2i. சோ இந்த 25ஐயும் இந்த 125 நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 5ன்னு வரும். ஓகேங்களா? சோ இதான் நமக்கு தேவையான Z1 டிவைட் பை Z2 உடைய என்ன ஃபார்ம்னா நமக்கு வந்து இன்வெர்ஸ் ஃபார்ம். சரிங்களா? நம்ம டோட்டலா இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 சம் முடிச்சிருக்கோம். போன இதுல ஒரு 3 சம் முடிச்சிருக்கோம். அப்போ இந்த எக்ஸசைஸ் 2.4ல டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை சம் இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டோட்டலா வந்து ஒரு 7 சம் இருக்கு. சரிங்களா? சோ ஒரு 7 சம் இருக்கு. நம்ம எத்தனை சம் முடிச்சிருக்கோம் டோட்டலா வந்து 3 சம் இருக்கு. அதுல ஒவ்வொரு இதுலயுமே ஒரு 3 சப்டிவிஷன் இருந்திருக்கு. சரிங்களா? நமக்கு டைமிங் வந்து 3:15 கொடுத்தாங்க. சோ இன்னும் வந்து நம்ம எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு ½ an hour தேவைப்படும். ஓகேங்களா? ஏன்னா பொறுமையா நிதானமா எடுத்து ஒரு ½ an hour தேவைப்படும். ஸோ இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கிற எல்லா சமயம் நான் வந்து பின்னால வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல எனி டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்க வந்து தாராளமா வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, டவுட்டை உடனே கேட்டு கிளாரிஃபை பண்ணிடுங்க. டவுட் வந்து பின்னால மட்டும் கேட்காதீங்க. ஸோ வேற என்னமோ இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் எனக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ 3rd செம்மோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 4th செம்ல இருந்து பார்ப்போம். ஸோ அதனால வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுக்கல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். இந்த 3rd செம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன நோட்ல வந்து ஃபேர் காப்பியா வந்து எழுதி கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.